சென்னையே வந்து பரபரப்பா மாறுச்சு. என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 6 இடங்கள்ல செயின் பறிப்பு சம்பவம் வந்து நடைபெற்றது. உடனடியாக காவல்துறையையும், தமிழ்நாடு அரசையும் நம்ம வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம். என்னதான் சட்டம் ஒழுங்கு இருக்கு? ஏன் இப்படி நடக்குது? இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா? அப்படின்ற நெறைய அடுக்கடுக்கான கேள்விகள் காவல்துறையை நோக்கியும், தமிழ்நாடு அரசை நோக்கியும் வந்து போயிட்டு இருந்தது. அதன் பிறகாக தமிழ்நாடு காவல்துறை துரிதமாக செயல்பட்டு ஏர்போர்ட்ல வச்சு 2 பேரையும், அப்புறம் ட்ரெயின்ல போயிட்டு இருந்த இன்னொருத்தரையும் வந்து மொத்தம் 3 பேர வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து விசாரணைலாம் நடத்திட்டு இருக்கும்பொழுது, இன்று காலை அந்த செயின் பிரிப்புல ஈடுபட்ட அந்த நபர் வந்து ஒரு இருசக்கர வாகனத்த வந்து பயன்படுத்தியிருக்காரு. அது வந்து தரமணி பக்கத்துல ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு. அந்த இருசக்கர வாகனத்த எடுக்க போகும்பொழுது, "எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்டு, அத வந்து பறிமுதல் செய்ய அவர அழைத்து சென்றபோது, அங்க இருந்த ஒரு துப்பாக்கி அந்த வண்டிக்குள்ள வச்சிருந்த ஒரு துப்பாக்கி எடுத்து காவல்துறையை நோக்கி சுட்டதாகவும், திரும்ப காவல்துறை சுட்டதாகவும், அதனால அந்த கொள்ளையன் ஜாஃபர் அப்படின்றவன் உயிரிழந்ததாகவும் காவல்துறை காலையில பிரஸ்ல வந்து சொல்றாங்க. இது நேற்று காலை எப்படி செயின் பறிப்புனால பரபரப்பாச்சோ, அதுபோல வந்து இன்னைக்கு என்கவுண்டர்னால சென்னையில ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகாக மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் எப்படி நடந்துச்சு, இவங்க யாரு, என்ன அப்படின்ற அந்த பின்னணி விவரங்கள்லாம் வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்பொழுது 3 பேர் வந்து கொள்ளை சம்பவத்தில ஈடுபட்டிருக்காங்க. இந்த வாகனத்த வந்து வெளி மாநிலத்திலிருந்து திருடியோ அல்லது திருட்டு வாகனத்த விலை குடுத்து வாங்கியோ இங்க கொண்டு வந்து இந்த சம்பவத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க. வித்தின் 1 1/2 மணி நேரத்துல வந்து இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டு, வேறு மாநிலத்துக்கு தப்பிச் செல்வது தான் இவங்களுடைய அந்த நோக்கம். ஃப்ளைட் கிளம்புற நேரத்துல ஃப்ளைட்ட வந்து நிறுத்தச் சொல்லி, அப்புறம் போயிட்டு தான் ஃப்ளைட்டுக்குள்ள வச்சு இந்த கொள்ளையர்கள வந்து நாங்க கைது பண்ணியிருக்கோம். இவங்கள வந்து ஈரானி கொள்ளையர்கள் அப்படின்னு வந்து அட்ரஸ் பண்றாங்க. இவங்க மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மும்பை, பூனே இந்த மாரியான இடங்கள வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடியவங்க. அங்க வந்து கொள்ளடிக்கக்கூடியவங்க அப்படின்ற விவரங்கள்லாம் வந்து மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஓங்கோலுக்கு தப்பிச்சு போயிருக்காரு ட்ரெயின்ல. அப்போ வந்து அவர புடிச்சிருக்காங்க. இன்னும் 2 பேர வந்து ஃப்ளைட்ல வச்சு கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது குறித்து நெறைய ஆதரவான கருத்துக்களும், நெறைய எதிரான கருத்துக்களும் வந்து சமூக வலைதளங்கள்ல வர்றத நம்மளால பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை ஒரு என்கவுண்டர் பண்றாங்க அப்படின்னா, அது சிசிடிவி இல்லாத ஒரு இடம், ஒரு மர்மமான ஒரு இடத்துல தான் வந்து அந்த என்கவுண்டர் ஆனது எப்பொழுதுமே நடக்குது. 1 தடவ, 2 தடவ நடந்தா பரவால்ல. ஒரு தடவ கூடமா சிசிடிவி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்கவுண்டர் நடக்காது. ஆனா வந்து அப்படியான இடங்கள்ல வந்து என்கவுண்டரே இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. என்கவுண்டர் பொறுத்தவரை ஒரு மர்மமான ஒரு முறையில தான் இருக்கும். காவல்துறை நினைக்கிறவங்கலாம் என்கவுண்டர் பண்ணுவாங்க. காவல்துறை வந்து அதிகாரம் இல்லாத மக்களிடையே இந்த என்கவுண்டர வந்து செலுத்துவாங்க. அப்படின்னு நெறைய விஷயங்கள் வந்து விமர்சனமா கூட வைக்கப்படும்.